இடையாற்று மங்கலம் நம்பிக்கும் அவர்களுக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கும்? ஒருவேளை இவரே வட பேரரசுடன் இணைந்து நாஞ்சில் நாட்டு மகாராணியை கொலை செய்ய திட்டமிடுகிறாரோ என்று நினைக்கிறாய் அல்லவா என்றார் இடையாற்று மங்கலம் நம்பி. தளபதி மனதிலும் இந்த ஐயம் எழுந்திருந்தது. இந்த ஓலையையும் அது தொடர்பான நிகழ்வுகளையும் நினைத்து குழப்பிக் கொள்ளாதே என்று கூறினார் இடையாற்று மங்கலம் நம்பி. கண்முன்னே மகாராணியாரை கொலை செய்ய சதி நடந்து கொண்டிருக்கும் போது எவ்வாறு அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்று கோபமாக கேட்டான் தளபதி. இடையாற்று மங்கலம் நம்பியின் இந்த வார்த்தைகள் தளபதியையும் அவனது சக்தியையும் ஏளனம் செய்வதாக கருதி கோபமடைந்தான் தளபதி. தளபதியின் எண்ண ஓட்டத்தை உணர்ந்த இடையாற்று மங்கலம் நம்பி பொறுமையாக, தளபதி, மகாராணியாரின் நலத்திலும் நாஞ்சில் நாட்டின் அமைதியிலும் மிக அதிக பொறுப்பு எனக்கும் இருக்கிறது என்று கூறினார். மகா மண்டலேஸ்வரரின் ஆற்றலையோ ஆணைகளையோ அடியேன் எப்போதும் குறைவாக மதிப்பிட்டதில்லை. ஆனாலும் அடியேனிடம் அவர் இவ்வாறு கடுமையாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. நாளை நாஞ்சில் நாட்டு மகாசபையை கூட்ட வேண்டும் என்று மகாராணியார் தெரிவிக்க சொன்னதால் தான் இங்கு வந்தேன். இல்லை என்றால் இங்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு சிரமம் கொடுத்திருக்க மாட்டேன்.